வாங்க நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 23 திங்கட்கிழமை. மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஆரம்பிக்க போகுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சின்ன நிம்மதி. ஆனா சனி ஞாயிறுல நடந்த சில விஷயங்களுக்கு பிறகு அந்த சந்தோஷம் நீடிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அந்த ரீபவுண்ட் ஒரு பொய்யான நம்பிக்கையா இருக்குமோ? இதோ பாருங்க, இந்த நம்பர் தான் இன்னைக்கு காலையோட கதை. கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 288 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஆமா, மைனஸ் 288. இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பெரிய கேப் டவுனோட தான் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்குது. ஓகே, ஒரு பெரிய கேப் டவுனுக்கு நாம தயாராகணும்னு தெரியுது. ஆனா ஏன், எதனால இந்த திடீர் நெகட்டிவ் சென்டிமெண்ட்? வாங்க அதுக்கான காரணங்களை ஒவ்வொன்றா அலசி ஆராயலாம். முதன்மை காரணம் சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகிற நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான். வீக்கெண்ட்ல அது பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இதனால தான் நம்ம நிஃப்டி 50 இன்னைக்கு 22,800லேருந்து 22,950 ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. நம்ம மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மூடினதுக்கு அப்புறம் உலகளவுல நடந்த சில சம்பவங்கள் தான் இதுக்கு காரணம். சரி, அந்த உலகளாவிய சம்பவங்கள் என்ன? வாங்க அந்த புயலோட மையப்புள்ளிக்கு போவோம். உலக அரசியல் தான் இப்போ மார்க்கெட்டோட மிகப்பெரிய பயத்துக்கு காரணமா இருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, மார்ச் 21 ட்ரம்ப் ஈரானுக்கு ஹார்மோஸ் ஜலசந்தியை வச்சு ஒரு 48 மணி நேரம் கெடு விதிக்கிறாரு. அதுக்கு ஈரான் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், பதிலடி கொடுப்போம்னு பதிலுக்கு மிரட்டுறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு மார்ச் 22 அமெரிக்கா 2000க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்புது. பாருங்க நிலைமை எவ்வளவு வேகமா மோசமாயிருக்குன்னு. இந்த பதற்றத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்க டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். அவங்களோட மின் உற்பத்தி நிலையங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்பையும் நாங்க தரைமட்டமாக்கிடுவோம். இது வெறும் பேச்சில்ல, இது மார்க்கெட்ல ஒரு உண்மையான பயத்தை உருவாக்குற நேரடி அச்சுறுத்தல். இந்த அரசியல் பதற்றத்தோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? கச்சா எண்ணெய் விலைதான். பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $112 வரைக்கும் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி எண்ணெய் இறக்குமதியை நம்பி இருக்கிற ஒரு நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல ஏற வாய்த்திருக்கு. சரி, இது குளோபல் கதை. நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகளாவிய பயம் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகளை இன்னும் மோசமாக்குது. இந்த சார்ட்டை பாருங்க. மார்ச் மாசத்துல மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, சுமார் 57,000 கோடி ரூபாயை நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியெடுத்திருக்காங்க. அப்பா! அதே சமயம் நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் DIIs வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா FII செல்லிங் பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்ததா நம்ம ரூபாய். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுல செறிஞ்சு இப்போ $1 கிட்டத்தட்ட 93 ரூபாய் 71 காசு. நம்ம ரூபாய் இவ்ளோ வீக்கா இருந்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மார்க்கெட்ல பணத்தை போட தயங்குவாங்க இல்லையா? இது மட்டும் இல்லாம இன்னும் சில உள்நாட்டு காரணங்களும் இருக்கு. F&O ட்ரேடிங் மேல போட்ட STT வரி உயர்வோட தாக்கம் இன்னும் இருக்கு. சில செக்டார்ஸ்ல ரிசல்ட் சரியில்லை. பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு. இப்படி பல விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் பலவீனமாக்கி வச்சிருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு ட்ரேடரா இந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்? வாங்க ஒரு எச்சரிக்கையான ட்ரேடிங் கேம்ப் பிளானை பத்தி பேசுவோம். இன்னைக்கு ட்ரேடிங்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதோ. நிஃப்டி 50க்கு 22,950ல இருந்து 23,000 வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இத உடைச்சா இன்னும் கீழே போகலாம். மேல 23,200ல இருந்து 23,250 ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 53,100 சப்போர்ட்டாகவும் 53,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். இந்த லெவல்ஸ் கிட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு உன்னிப்பா கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு பதட்டமான மார்க்கெட்லயும் சில துறைகள் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை ட்ரெண்டை வச்சும் பொதுவா இந்த மாதிரி சமயங்கள்ல பாதுகாப்பா கருதப்படுறதாலையும் ஐடி, மெட்டல்ஸ், அப்புறம் ஃபார்மா மாதிரியான டிஃபென்சிவ் செக்டார்ஸ் மேல ஒரு கண் வைக்கலாம். ஒருவேளை அங்க சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். சரி, இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுசுமே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது ஒரு முழுமையான வாரம் கிடையாது. முதல்ல வியாழக்கிழமை மார்ச் 26 ஸ்ரீராமநவமிக்கு மார்க்கெட் லீவு. சோ இது ஒரு 4 நாள் ட்ரேடிங் வீக் தான். செவ்வாய்க்கிழமை HSBC காம்போசிட் PMI டேட்டா வருது. அது மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறைவான ட்ரேடிங் நாட்கள் இருக்கிறதால லிக்விடிட்டி கம்மியா இருக்கலாம். அதனால மார்க்கெட் ரொம்ப ஏற்ற இறக்கத்தோட இருக்கலாம். சோ கவனம் தேவை. ஒரு பக்கம் உலக அரசியல் பயம், இன்னொரு பக்கம் உள்நாட்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது ரெண்டுக்கும் நடுல நம்ம மார்க்கெட் சிக்கி தவிக்குது.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு முதலீட்டாளரா உங்களுக்கான பாதுகாப்பு நங்கூரத்தை நீங்க எங்க தேட போறீங்க? இதை யோசிச்சு உங்க ட்ரேடிங் முடிவுகளை எடுங்க. எப்பவும் போல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க உங்க தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இது எந்தவிதமான நிதி ஆலோசனையும் கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் முழுசா படிச்சு பாருங்க. தேவைப்பட்டா உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. பாதுகாப்பா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி.